இலக்கை நோக்கி டுவர்ட் த கோல். இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் இந்த புதிய நாளிலே உங்கள் எல்லாருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். தட்டுங்கள், அப்பொழுது உங்களுக்கு திறக்கப்படும். தட்டுங்கள் அப்படின்னு சொல்ற இந்த வார்த்தையை நீங்க கேட்டா உடனே உங்களுக்கு ஞாபகத்துக்கு வர வேண்டியது என்னன்னா, வாக்குத்தத்தங்களை சொல்லி ஜெபிப்பது. ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்திருக்கிற வாக்குத்தத்தங்களை நினைவுபடுத்தி அதை விசுவாசத்தோடு உங்க ஜெபத்துல இடைவிடாமல் நீங்கள் அறிக்கையிட வேண்டும். அதான் ரொம்ப முக்கியம். அதோனிராம் ஜட்சன் பர்மாவில் ஊழியம் செய்ய அவர் அனுப்பப்பட்டு 6 வருடம் ஆகிவிட்டார். ஆனா ஒரு ஆத்மாவை கூட அவரால் ஆதாயம் பண்ண முடியல. அவரை அனுப்பின அந்த மிஷினரி சொசைட்டிலேருந்து அவருக்கு கடிதம் வந்தது. என்ன கடிதம் தெரியுமா? 6 வருஷம் அங்கே நீங்கள் ஊழியம் செஞ்சு ஒரு ஆத்மாவை கூட நீங்கள் ஆதாயம் பண்ணணும். ஆகவே நாங்கள் இனி உங்களுக்கு அந்த குறிப்பிட்ட இடத்துல ஊழியம் செய்வதற்கான உதவிகளை எங்களால் நம்ம செய்ய முடியாது அப்படின்னு பதில் கொடுத்தாங்க. அப்போ இவர் அந்த மிஷினரி சங்கத்தாருக்கு மறுபடி பதில் கடிதம் எழுதி அனுப்புனார். வாக்குத்தத்தம் என்னிடத்தில் இருக்கிறார். ஆண்டவர் கொடுத்த அந்த வார்த்தைகளை முன்னிட்டு இந்த இடத்துல நான் ஊழியம் செய்ய வந்திருக்கிறேன். ஆகவே இந்த வார்த்தைகளின்படியே இந்த ஊழியத்தை ஆண்டவர் ஆசீர்வதிப்பார் என்கிற ஒரு பெரிய விசுவாசத்தோடு நான் ஜெபித்து கொண்டிருக்கிறேன் அப்படின்னு பதில் கடிதம் அனுப்பினார். பாருங்க, பதிலுக்கு ஐயோ தயவு செய்து அந்த சப்போர்ட்டை நிறுத்திடாதீங்க, தயவு செய்து எனக்காக நீங்கள் கொஞ்சம் பொறுமையா இருங்க, தயவு செய்து என்னை நீங்கள் கொஞ்சம் நினச்சிக்கோங்க அப்பெல்லாம் அவர் ஒன்றுமே சொல்லுங்க. வாக்கு தத்தம் எனக்கு இருக்கிறது. நடந்தது என்ன தெரியுமா? நூற்றுக்கணக்கான திருச்சபைகள், லட்சக்கணக்கான ஜனங்கள் அந்த ஒரு மனிதனுடைய ஊழியத்தின் மூலமாய் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறார்கள். இன்றைக்கும் அது வரலாறாக இருக்கிறது. காரணம், தொடர்ந்து விசுவாசத்தோடு வாக்கு தத்தத்தை சொல்லி ஜெபித்தது தான். இன்னைக்கு நீங்க நாட்கள் ஆகிவிட்டது, வாரங்கள் கடந்து விட்டது, மாதங்கள் உருண்டோடி விட்டது, வருடங்கள் மிக வேகமாக ஓடிக்கொண்டிருக்கிறது. ஆனால் வார்த்தை நிறைவேறலையே, கர்த்தர் சொன்னது இன்னும் நடக்கலையே, குடும்பத்தில் நான் அதை பார்க்கலையே, பிள்ளை வாழ்க்கையில் அதை நான் பார்க்கலையே, என் வேலையில் நான் அதை பார்க்கலையே, என் பொருளாதாரத்தில் நான் அதை பார்க்கலையே, என் வாழ்க்கையில் இன்னும் வாக்குத்தத்தம் நிறைவேறலையேன்னு சொல்லி சோர்ந்து போயிருக்கிறீர்களா? தட்டுங்கள். வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவர், வார்த்தையை நிறைவேற்ற அவர் வல்லவர். அவர் ஒரு பொய் சொல்லுகிற தேவன் அல்ல, அவர் மனம் மாறுகிற ஒரு மனுபுத்திரன் அல்ல. உங்களுக்கு சொன்னதை அவர் கண்டிப்பா நிறைவேற்றுவார். நாம செய்ய வேண்டியது அவர் கொடுத்த வாக்குத்தத்தங்களை சொல்லி ஓயாம ஜெபம் பண்ணிட்டே இருப்போம், விசுவாசத்தை அறிக்கிட்டு கொண்டே இருப்போம். கண்டிப்பா தட்டுங்கள், உங்களுக்கு திறக்கப்படும் என்ற வார்த்தையின்படி வாக்குத்தத்தம் நிறைவேறும். பரலோக தேவனே, வாக்குத்தத்தத்தை பயன்படுத்தி விசுவாசத்தோடு ஜெபிக்கும் ஒவ்வொருவருக்கும் அதனுடைய நிறைவேறுதலை கண்டு அனுபவிக்கும் பாக்கியத்தை தாரும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். For prayer contact, Pastor J. J. Kumar, El Shaddai Ministries, 9500252586, Surandai.